இந்த ரெடி சரண்யா, ஒழுங்கா பரீட்சைக்கு ஒழுங்கா படிச்சு எழுது. எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டே இருக்க வேண்டியது. என்னதான் பரீட்சை எழுதுலையோ தெரியல. ரிசல்ட் வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உன்ன. ஏம்மா பாஸ் ஆனா போதாதாம்மா? நான்லாம் எல்லாத்துலயும் 35 எடுத்து பாஸ் ஆயிடுவேன். ஆமாண்டி, 35 எடுத்து பாஸ் ஆகிறதுக்கு தான் உன்னையுமா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் பாரு. ஒழுங்கா நல்ல மார்க் எடுக்கணும். பாடர்ல பாஸ் ஆகலாம். பாடர்ல பக்கத்து விட்டு அந்த மலர் பிள்ளைய போய் பாருடி, என்ன அழகா படிக்கிறா. 10 குறைக்கு அவ அம்மைக்கு அவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்குறா. நீ படிச்ச பாடும் இல்ல, எனக்கு உதவி செஞ்ச பாடும் இல்ல. இங்க பாரு, ரிசல்ட் வரட்டும். போய் உள்ள உட்காந்து படி. போறேன். ஏம்மா இது என்ன பத்து மாடிக்கா? நான் என்ன பண்ணேன்? என்னடி சோறாக்க கத்துக்கு. இவ்வளோ நாளா காலேஜ் போறேன், அங்க போறேன் இங்க போறேன் ஏமாத்திட்டு இருந்ததெல்லாம் போதும். ஒழுங்கா சமையலை கத்துக்க. சமையலா? நான் எதுக்கு சமைக்க கத்துக்கணும்? அதான் சமைச்சு போட நீ இருக்கியே. ஆமாண்டி, இப்ப இருப்பேன். நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்டுல நான் வந்து சமைச்சு போட்டுட்டு இருப்பேன். நீ உட்காந்து சாப்பிடலான்னு பாக்குறியா? இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அப்பா தங்கச்சிலாம் இருக்காங்க. நான்லாம் சமைக்க மாட்டேன், நான் வேலைக்காரங்க வச்சுக்கிறேன். ஓஹோ, வேலைக்காரங்க இருக்கிற அளவுக்கு பெரிய வீட்டுல நீ வாக்கப்பட்டு போக போற. இடம் எல்லாம் எப்படி முன்னாடியே பார்த்து வச்சுட்டியா இல்ல? என்னடி முழிக்க? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எப்படி முன்னாடியே பார்த்து வச்சிருக்கியா? எப்படியே? என்னம்மா இப்படி கேக்குற? வேற எப்படி கேட்கணும்? படிக்கிறது ஹாஸ்டல்ல தங்கி உங்களை படிக்க வைப்போம். நீங்க போய் பயலோட ஊர் சுத்துவிய. அம்மைக்கு எங்க தெரியவா போகுது? அவ இந்த 4 செவத்துக்குள்ள தானே கிடக்கா. அதானடி உன் எண்ணம். இது வாயை திறந்து சொல்லு. எப்படி நாங்க மாப்பிள்ளை பார்க்கணும் இல்ல நீ பார்த்து வச்சிருக்கியா? என்ன எங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது, நீயே பார்த்துட்டியோ? ஏம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னடி ஒண்ணும் இல்ல? எனக்கு என்ன எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா என்ன? யாருடி அந்த பையன்? என்ன அம்மா எவன் கூட நீ ஊர் சுத்தனா? ஊர்ல இருக்கிறவ எல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்றா. நீ என்ன காலேஜுக்கு படிக்க போனியா இல்ல ஊர் சுத்த போனியா? வெளியில தலை காட்ட முடியல, அசிங்கமா இருக்கு. ஏன்டி அவன்? ஏம்மா நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. புரியாதுடி, புரியாது. உனக்கு எப்படி புரியும்? நான் ஒரு பைத்தியக்காரச்சி. உன்னெல்லாம் நம்பி உன்னை அங்க படிக்க வச்சல, என்னைய சொல்லணும். வண்டியில ஒரு நாள் அவன் கூடயே சுத்தி இருக்கா, ஒரு நாள் பார்க்ல உட்காந்து இருக்கா. எவன்டி அவன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா. நான் யாரு கூடயும் போயில. ஓ, அம்மா யாரு கூடயும் போவில்லை. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்பிட்டு இருக்கணும். ஏண்டி நீ யாரு கூடயும் போகாம தான் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தரா வந்து சொல்றாங்களா? உண்மையை சொல்லிடி. ஏமா அவன்? ஏம்மா யாரும் இல்லம்மா, அவங்க வேற யாரையும் பார்த்துட்டு சொல்றாங்கன்னு நினைக்க. நான் யாரு கூடயும் போகலம்மா. நீ யாரு கூடயும் போகல? ஆமாம்மா நான் போகலம்மா. சரி விடு, அதான் நீயே சொல்லிட்ட யாரு கூடயும் போகலன்னு. உன் பேச்சை நம்பாமலா இருப்பேன். வர வெள்ளிக்கிழமை ஒன்று பொண்ணு பார்க்க வரவ, ரெடியா இரு. ஏம்மா இப்போ எதுக்குமா எனக்கு கல்யாணம்? நான் இப்போதானம்மா படிப்பு முடிச்சிருக்கேன், கொஞ்ச நாள் வேலைக்கு போறேம்மா, அப்புறமா கல்யாணம்லாம் பண்ணலாமா? ஆமாண்டி, அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நடக்கிற எதுவும் அப்படி பண்ணல. உன்னை இங்க வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டுலாம் எங்களால இருக்க முடியாது. நீ ஒண்ணு எங்களுக்கு ஒன்றும் சம்பாரிச்சு கொட்ட தேவையில்ல. காலான காலத்திலே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறோம். எங்க தலைவலி விட்டுது. உன்னைய வேலைக்கு அனுப்பிட்டு எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ எங்க போனாலோன்னு நான் பயந்து இருக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே நல்லது. என்னம்மா சொல்ற? வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. கல்யாணம் வேணாம் கீனான்னு முரண்டு பிடிச்சிட்டு இருந்தா போறவன மனுஷியாவே இருக்க மாட்டான். எனக்கு கல்யாணம் வேண்டாம். வேற என்னடி பண்ண போற? வேலைக்கு போறேன். அதெல்லாம் ஒண்ணு போக தேவையில்ல. ஒன்னு படிக்க வச்ச வரைக்குமே போதுண்டா. அப்பா முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள எத்தனை பேச்சு பேசுறாங்க. இதெல்லாம் ஊர் முழுக்க பரவறதுக்குள்ள உனக்கு கல்யாணத்தை பண்ணி துரத்தி விட்டுறேன். அங்க போய் நீ வேலைக்கு போய் இல்ல ஏதாவது பண்ணுமா தாயே? மறுபடியும் சொல்றேன், வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரா. நான் என்ன சொல்றேனோ அதை மொண்டை ஆட்டிட்டு கேட்கணும். முடியாது கிடையாதுன்னு சொன்ன போறவன மனுஷியாவே இருக்க மாட்டான். ஈஸ்வரி அக்கா உள்ள இருக்கீங்களா? ஈஸ்வரி அக்கா
தேங்காய் இன்னொரு தோசை எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம். அப்புறம் ஈஸ்வரிக்கா, கேள்விப்பட்டேன், நெசந்தானா? அந்த பிள்ளை நல்ல பிள்ளைதான்க்கா. ஏதோ அவன் மாமங்காரனை கட்டிக்க முடியலன்ற வெறுப்புல ஏதோ பண்ணிட்டா. ஆமாண்டி, என் அண்ணன் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? அவளை நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எந்த தப்பும் பண்ண மாட்டா. அவளை இந்த அளவுக்கு வில்லி ஆக்கி வச்சிருக்காங்கன்னா அப்போ அவ எவ்வளவு காயப்பட்டிருப்பா. என்ன பண்றது? அதை விடுக்கா, உன் மருமவ என்ன சும்மாதான் இருக்காளா? ஆமா அம்மதா, எனக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுக்க வக்கு இல்ல, திருட்டு கல்யாணம் கேக்குது இவளுக்கு. அம்மா பார்த்து பேசுங்க. என்ன அதி பார்த்து பேசணும்? நான் என்ன இல்லாத பிள்ளாதியா சொல்லிட்டேன்? உண்மையதான சொன்னேன். இவ இந்த வீட்டுக்கு வந்து 3 மாசம் ஆக போகுது. ஒரு நல்ல செய்தி இல்ல. பின்ன வர்றவங்க எல்லாம் கேட்கத்தான் செய்வாங்க. ஏன் கேக்குறேன்னு அவங்க கிட்ட எகிட்டு கேட்கவா முடியும்? உள்ளது சொன்னா கோபம் வந்துடும். ஹே அமுதா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். இந்த வீட்டுல வாயை திறக்க கூட எனக்கு உரிமை கிடையாது. ஆதங்கத்தை யாருக்கிட்ட சொல்லுவேன்? ஏங்க, ஏன் எழுந்துட்டீங்க? உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க. வயிறு நிறைஞ்சிருச்சு. என்னாச்சு இவருக்கு? ஏன் கோவமா போறாரு? நான் என்ன தப்பு பண்ணேன்? அன்னைக்கு நானா என் வெக்கத்தை விட்டு எல்லாமே செஞ்சேன். ஆனா இவரு ஒதுங்கி ஒதுங்கி போறாரு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? ஏன் இவர் இப்படி பண்றாரு? சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்னதான் பேசுறாங்க? இந்த வீட்டுல நல்ல விஷயம் எதுவும் நடக்கலனா அதுக்கு நான் மட்டும்தான் காரணமா? மத்தவங்க யாரும் கிடையாதா? தூங்கிட்டாளா? தியா, என்ன மன்னிச்சிடு. என் அம்மா பேசுனது நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் 2 பேரும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு மனசு ஒத்து போய் நடக்க வேண்டிய விஷயம். உனக்கு என்னைக்கு என்னோட அப்படி இருக்கணும்னு தோணுதோ எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு பார்த்துக்கலாம். அவங்க சொல்றாங்களேன்னு நினைச்சு வருத்தப்படாத. ஒன்று நான் புரிஞ்சுக்கிறேன். மனசார உனக்கு ஓகேன்னு தோன்ற அன்னைக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். தியா, ஆதி, உங்க மனசுக்குள்ள என் மேல அவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்கு விலகி போறீங்க? தியா, அன்னைக்கு பொண்ணா வெக்கத்தை விட்டு நான் உங்க முன்னாடி வந்து நின்னேன். ஆனா எதுக்கு ஆதி, எதுக்கு என்னை விட்டு விலகி போனீங்க? இவளுக்கு உண்மையாவே என் மேல? ஏன் ஆதி சொல்லுங்க, எதுக்கு என்னை விட்டு விலகி போறீங்க? தியா, அப்போ அன்னைக்கு நான் கோவமா இருக்கேன்னு என்னை சமாதானப்படுத்துறதுக்காக வந்து நிக்கலையா? நான் கூட நீ என்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படி வந்து நிக்கிறேன்னு நினைச்சு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு தியா. உன் மனசுல எதுவும் இல்லாம வெறும் என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீ அப்படி வந்து நிக்கிறத என்னால ஏத்துக்க முடியல. எந்த ஒரு பொண்ணாவது சமாதானப்படுத்துறதுக்காக அவளையே கொடுக்க வந்து நிப்பாளாங்க? அதுவும் அவளுக்கு விருப்பமே இல்லாம. என்னைக்கு இந்த கழுத்துல என் தாலியை கட்டினீங்களோ அப்பலேருந்து உங்களோட மனைவியா நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஒரு புருஷனா உங்களோட உரிமையை நீங்க எடுக்கிறதுக்கு நான் எதுக்குங்க தடை சொல்ல போறேன்? நானா வெக்கத்தை விட்டு உங்களை நெருங்கி வந்த போலாம் எதுக்கு என்னை விட்டு விலகி போனீங்க? ஹே தியா, நான் தானம்மா உன் பின்னாலேயே சுத்தி வந்தேன். நீ தானே என்னை ஏமாத்திட்டு போவ. இப்போ என்ன எல்லாத்தையும் தலைகீழா சொல்ற? அது பொண்ணுங்க, நாங்க அப்படிதான் இருப்போம். உங்க பொண்ணுங்க லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும் போலயே. அப்போ உனக்கு சம்மதம் தானா? இல்ல, எனக்கு சம்மதம் இல்ல, போங்க. இல்லம்மா, நான் அதுக்கு கேட்கல. உனக்கு விருப்பம் இல்லாம அதெல்லாம் நடக்க கூடாது இல்ல, அதனால்தாம்மா. ஒரு பொண்ணோட மனசை கூட புரிஞ்சுக்க தெரியல. நீ எல்லாம் என்னடா கம்பெனிக்கு ஓனரா? என்னது டாவா? ஆமாண்டா, அப்படிதான் சொல்லுவேன். ஒரு பொண்ணோட மனசை கூட புரிஞ்சுக்க தெரியல. நீ எல்லாம் என்ன கம்பெனி வச்சிருக்க?
உன் கம்பெனி எங்க உருப்பிட போகுது? எம்மா தாயே, சாபம் விட்டுறாத. அது நம்ம கம்பெனி. இருந்துட்டு போகுது. அப்போ மேடம்க்கு ஓகே. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு, எனக்கு ஓகே இல்லை, போங்க. ஏய் நில்லு. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல, சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்தன்னை மூலங்களிலே.